இன்றைக்கி நிறைய பேர் மேடையில் பார்க்குறேன், பல வருஷமாக ஆன்மீகத்தை பேசினாங்க. இப்போ அவங்களே ஆன்மீகத்தை புறம்பாக பேசுகிறாங்க. இன்னும் வள்ளலாரை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் பேசி முடித்தோன்னே அவங்க தான் முதல்ல அசைவ சாப்பாடு சாப்பிட்றாங்க. நல்ல குடும்பம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. அவங்க பேச்சு அவங்க பிள்ளைங்களே கேட்குறதில்ல. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஏன் இன்னும் சில பேர் ஊரெல்லாம் போய் அடுத்தவன் இப்படி இருக்கணும், இவன் இப்படி இருக்கணும்னு சொல்கிற யாருமே அவங்க மனசுக்குள்ளே பார்த்தா உண்மையாக இருக்காங்களா? ஜாதி இல்லைன்னு பேசுகிறவங்க அறைக்குள்ளே ஜாதி பார்க்குறது நமக்கு தெரியல. பாரதிய பைந்தமிழை குறித்து பேசி பாராட்டையும் பரிசையும் வாங்குறவங்க தனக்கு வேண்டியவங்களுக்கு ஒரு மாதிரி, வேண்டாதவங்களுக்கு ஒரு மாதிரி தர்மம் இல்லாமல் நடக்கிறது தெரியல. ஊருக்காக திருநீர் பூசி, ஊருக்காக துண்டு போட்டு, ஊருக்காக உபதேசம் பண்ணால் அது சரியா? அது முறையா? அது தர்மமா? இல்லை. அறம் பேசுகிறவங்க அறம்படி நடக்கணும். அறம் பேசுகிறவங்க அறம்படி நடக்கணும். அதுதான் இறைநெறி, அதுதான் ஆனந்தம்.